வணக்கம். நம்ம மாடி தோட்டத்தில நெறைய களை செடிகள்லாம் இருந்தது. சரி செடிகளுக்கு பாதுகாப்பா ஒரு மூடாக்கு மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு, இவ்வளோ நாளா அத நான் எதுவும் பண்ணல, எடுக்கல அப்படியே விட்டு வச்சிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வளர்க்குற செடிகள விட இந்த களை செடிகள், கீரைகள்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லாவே வளர ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த மண்ணுல உள்ள சத்துக்கள எல்லாத்தையுமே இந்த செடிகள்லாம் எடுத்துக்க ஆரம்பிச்சுருது. அதனால சரி எடுத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க தண்டு கீரை எவ்வளோ நீளம் இருக்குன்னு பாருங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷாவும் இருந்தது. சரி தண்டுக்கீரை சமைச்சாலும் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால கீரை மட்டும் தான் அப்பப்போ பறிச்சு சமைப்பேன். அந்த தண்டுகள் எல்லாம் நான் சமைக்கிறதில்ல. சமைச்சா நான் மட்டும் தான் சாப்பிடணும். வீட்ல யாரும் தொடமாட்டாங்க. அதனால நானும் சமைக்கிறதில்ல. யாருக்காவது கேட்டாங்கன்னா குடுப்பேன். ஆனா, அப்படியே விட்டு வச்சு ரொம்ப பெருசா வளர்ந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஒருத்தரா கேட்டுட்டு டைம் இல்ல. இன்னைக்கு கொஞ்சம் நேரம் இருந்தது எனக்கு. அதனால கொஞ்சம் சுத்தம் பண்ணிடலான்ட்டு, இந்த 4 தொட்டி மட்டும் தாங்க இன்னைக்கு கிளீன் பண்ணியிருக்கேன். அதுக்கே பார்த்தீங்கன்னா, இவ்வளோ செடி வந்திருக்குது. கீரைகளும் பார்த்தீங்கன்னா, நம்ம விதைகள்லாம் போடவே தேவையில்ல. தானாவே எல்லா செடிகள் இந்த தொட்டிகள்லேயும் கீரை செடிகள் வந்துருது. அந்த குப்பைக்கீரை, அப்புறம் தண்டுக்கீரை, சிறுகீரை அந்த மாரி நெறைய கீரைகள் வளரும். சமையலுக்கு நம்ம அப்பப்போ பறித்து சமைச்சுக்கிறது தான். இந்த பாருங்க புல்லுகளும் பாருங்க நெறைய புல்லும் முளைச்சு கிடக்குது எல்லா தொட்டிலையும். சரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து க்ளீன் பண்ணலாம். ஒரே நாளெல்லாம் உட்காந்து செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்றேன். என்னோட மாடி தோட்டம் சின்னது தான். ஆனாலுமே ஒரே நாள் ஃபுல்லா உட்காந்து என்னால செய்ய முடியாது. நேரம் கிடைக்கும்போது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா க்ளீன் பண்ணிப்பேன். இந்த கனகாம்பர செடி பார்த்தீங்களா? நல்லா காஞ்சிருச்சு. செடி ஃபுல்லா காயல. அது ஒரு சில கிளைகள் மட்டும் காஞ்சிருந்தது. அது என்ன காரணம்னு தெரியல. அதுக்கப்புறம் அதெல்லாமும் எடுத்து உடைச்சு விட்டுட்டு, அத சுத்தம் பண்ணியாச்சு. இந்த செடிய டக்குன்னு பார்க்கும்போது பெரிய புழு இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பயந்துட்டேன். "இவ்ளோ பெரிய புழுவா?" அப்படின்ட்டு. அப்புறமா பார்த்தா தான் அது இலையோட ஒரு பகுதி வந்து அப்படி புழு மாதிரி சுருண்டு இருந்திருக்குது. பார்க்குறதுக்கு அது எனக்கு பார்க்கும்போது அது புழு மாரி தான் தெரிஞ்சுச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குங்கிறத எனக்கு கொஞ்சம் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து பாரிஜாதம் பூன்னு சொல்லி வாங்கி வச்சது. 1 வருஷம் ஆகப்போது. இன்ன வரைக்கும் பூக்கள் எதுவுமே இல்ல. நன்றிங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க.